அபாயகரமான பகுதி. அந்த இடத்துல யாரும் குளிக்கவோ மீன் பிடிக்கவோ போகக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்கோம். அதையும் மீறி போய் இப்படி ஆயிடுறாங்க. பேசாம அந்த இடத்துல பெர்மனண்டா போலீஸ் பாதுகாப்பு போட்டா என்ன சார்? இனிமேல போடுறது இருக்கட்டும். அந்த இடத்துல இப்படி அடிக்கடி யாராவது செத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியலையே சார். தரத்தட்ட கப்பல்ல அடிபட்டு செத்துருப்பாங்களோன்னு சந்தேகம் இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் அதை அப்புறப்படுத்தாம இருக்கீங்க? அப்புறப்படுத்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. முதல்ல அந்த தரதட்டின கப்பலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். 35 வருஷத்துக்கு முன்னால சீனாவிலிருந்து ஒரு சரக்கு கப்பல் இங்க வந்துச்சு. கடுமையான புயல் மழையினால அந்த கப்பல் தரதட்டி போச்சு. அதுல இருந்து அத்தனை பேரும் செத்துட்டாங்க. அந்த கப்பலை உடைச்செடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. கான்ட்ராக்ட் எடுத்தவங்க பாதி உடைச்செடுத்தாங்க. முழுசு உடைச்செடுத்தா லாபம் வராது, நஷ்டம் தான் வரும் தெரிஞ்சதும் பாதியில விட்டுட்டு போயிட்டாங்க. பாதி உடைச்செடுத்த அந்த கப்பல் தண்ணிக்கு வெளியில தான் இருந்துச்சு. அப்புறம் நாளாக நாளாக வெயிட் தாங்காம கீழே போயிடுச்சு. உலகத்திலே 2வது பெரிய பீச் நம்ம மெரினா பீச் தான். நான் மேயரான உடனே அதை அழகுபடுத்தணும்னு முடிவு பண்ணப்ப அந்த தரதட்டின கப்பலை அப்புறப்படுத்த ஏற்பாடு பண்ண சொன்னேன். அந்த கப்பலை வெட்டி எடுக்கிறதா இல்ல பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்றதான்னு அதிகாரிகள் கூட ஆலோசனை பண்ணப்ப இப்ப அந்த கப்பலோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு கடலுக்குள்ள இறங்கி பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க. யார் இறங்க போறாங்க, எப்ப இறங்க போறாங்க சார்? அந்த பகுதியில் இருக்கிற மீனவர்கள் சில பேரை இதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்க நாளைக்கே இறங்குறாங்க. அரசாங்கம் முழிச்சுக்கிடுச்சு. அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியணும். கப்பல் அது எந்த இடத்துல இருக்கு? சொல்லு சொல்லு. எங்க வச்சு சொல்லு. உயிரோட அனுப்பி வைப்போம். இல்ல Did he say something? எதுவும் சொன்னானா? சொல்லல. What are you going to tell him, man? Solo, man. Kill him. Look at it running. It's funny. It's a very good meal for the dog. Let's go. All of you be alert. Public யாரையும் இந்த ஏரியால அலோவ் பண்ணாதீங்க. யாரும் போகாதீங்க. போடா. சார் எல்லாம் ரெடியா இருக்கு சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல கடல்ல இறங்கிடுவாங்க.
ரெட்டா இருக்கு. சார், நான் வெங்கட்ராமன் பேசுறேன். பெரிய ப்ராப்ளம் சார். கடலுக்குள்ள போன அத்தனை பேர் செத்துட்டாங்க. வாங்க சார். என்ன ஆச்சு ஒண்ணுமே புரியல சார். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். கடலுக்குள்ள இறங்கி கொஞ்ச நேரத்திலேயே இவங்க இப்படி அந்த லவர்ஸ் காயம்பட்ட அதே இடத்துல இவங்க அத்தனை பேருக்கும் காயப்பட்டிருக்கு. சார், நீங்க பார்க்கணும் தான் பாடி எல்லாம் இவ்வளவு நேரமா வச்சிருந்தோம். ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா செக்யூரிட்டி போட சொல்லுங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த நேரத்துல எந்த கேள்வி வேண்டாம் ப்ளீஸ். சார், ஒரே ஒரு கேள்வி. கேளுங்க. கடலுக்குள்ள இறங்கின அத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே சார், அத பத்தி நீங்க நினைக்கவே ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த இடத்துல அடிக்கடி சாவு நடக்குது. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் மீனவர்களை இறங்கி பார்க்க சொன்னோம். அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. தரதட்டின கப்பலால தான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது உண்மையா இருந்தா கூட கப்பலுக்குள்ள இறங்கின அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா சாக வேண்டிய அவசியம் இல்லையே சார். அதுவும் ஒரே இடத்துல காயம்பட்டிருக்கே, அது எப்படி சார்? யோசிக்க வேண்டிய கேள்விதான். அடுத்து என்ன பண்ண போறீங்க சார்? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க சார்? சொல்லுங்க ப்ளீஸ்.
விஷயம் எவ்வளவு சீரியஸ் ஆனதுக்கு பிறகு இந்த கேஸை எல்லா வகையிலையும் திறமையான ஒரு அதிகாரி கிட்ட ஒப்படைக்கிறது தான் நியாயம். வசந்த் பெரியசாமியை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல அறிவிலையும் சரி அட்வென்ச்சர்லயும் சரி இந்தியாலேயே நம்பர் 1 அவர்தான். மக்கள் கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கணும்னா கல்கத்தால இருக்கிற வசந்த் பெரியசாமி இம்மீடியட்டா வரணும். ஹலோ, வசந்த் பெரியசாமி 18 மாசமா டியூட்டிக்கு வரலன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு சார். அவர் கல்கட்டாவிலேயே இல்லையா? வசந்த் பெரியசாமி கல்கத்தால இல்லையா? 18 மாசமா காணோம், தேடிக்கிட்டு இருக்கோம்னு தகவல் கொடுக்குறாங்க. 18 மாசமா காணுமா? என்ன சார் இது? ஒரு பெரிய அதிகாரி 18 மாசமா காணோம், தேடிட்டு இருக்கோன்னு பொறுப்பு இல்லாம பதில் சொல்றாங்க. சார் கல்கத்தாக்கு உடனே ஃபோன் போடலாமா? போன் போட்டு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு தேவையா இருந்திருந்தா அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்களே. வசந்த் பெரியசாமி அவங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை. மிஸ்டர் சர்மா, அவரை கண்டுபிடிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவரை என் முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். கல்கட்டால காணாம போனவரை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவர் சொந்த ஊர் இதுதான், சொந்த வீடும் இங்கதான் இருக்கு. சார் வீடு பூட்டி இருக்கு, என்ன செய்யலாம்? சோ அவர் இங்கே இல்ல. நாராயணா, சார கவனி. யோ வாயா, இங்க பாருங்க முதலாளி, மூச்சு முட்டை இஷ்டத்துக்கு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு பில்லுக்கு பணம் கேட்டா இல்லங்கிறான். நீ போ. இன்னாமா சாப்பிடறதுக்கு என்ன சத்திரமாயா? யோ, சாப்பிட்டு காசு கொடுக்காம வேற நழுவ பாக்குறியா? பாக்கெட்ல இருந்த பணத்தை யாரோ அடிச்சுட்டு போயிட்டானுங்க. சாப்பிடுறதுக்கு முன்னால பாக்கெட்ல பர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடணும். உனக்கு அறிவு இருக்கா? மூளை இருக்கா? சார், மூளை இருக்கான்னு கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரமா வந்தவங்களுக்கு எல்லாம் மூளை இருந்ததுன்னா உங்களுக்கு தான் இல்ல. பாத்தீங்களா சார், பழைய ஜோக்கு சொல்லி வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் கடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு. சுப்பிரமணி, என்ன முதலாளி? அண்ணா வாங்க அண்ணா, வாங்க. ஏன்னா அதான் என்னவோ உங்களுக்கு சம்பளம் கொடுக்காத மாதிரியும், நீங்க என்னவோ இந்த ஹோட்டல் ஓனர் மாதிரி அந்த டேபிள்ல உட்கார்ந்துட்டு உங்களை பேசிட்டு இருந்தீங்களா? என்னது அது? நான் ஒண்ணும் சொல்லலீங்க, உங்க ஜோக்கு பிரமாதம்னு சொன்னாரு. நீங்க எப்பவுமே அப்படித்தானு சொன்னேன். முதலாளி, ஏண்டா என்ன காது கேட்காத செவிட்டு முண்டன் நான் நினைச்சேன். பாம்பு காதுடா, பக்கத்து ஊர்ல இருந்து பேசினாலும் கேட்கும். போய் ஒழுங்கா வேலையை பாரு. ஆமா, வேற வேலையை தான் பாத்துக்கணும். நேவில இருந்து வரானுங்களே, மறுபடியும் கூட்டிக்கிட்டு போயிடுவானுங்களே, இப்ப என்ன பண்றது? நாங்க நேவில இருந்து வந்திருக்கோம். மிஸ்டர் துர்சாமி. என்ன சார் கேட்டீங்க? இந்த ஹோட்டல் ஓனர் துரசாமியை பார்க்கணும். சார், நான் தான் சார் துரசாமி. எனக்கு காது கொஞ்சம் சரியா கேட்காது. உங்களுக்கு என்ன வேணும்? முதலாளி, என்ன? பக்கத்தூர்ல இருந்து பேசினா கூட கேட்கணும் சொன்னீங்க. ஐயோ, ஏண்டா முக்கியமான விஷயமா வந்திருக்காங்க, நல்லா காது கொடுத்து கேளு. நான் சொல்றேன், எதுக்கு நான் செவுட்டு மிஷினை மாட்டி இருக்கிறேன். போ, மத்ததெல்லாம் பிறகு பேசிக்கலாம். நீ போய் உங்களுக்கு காப்பி கொண்டு வா, போ. சொல்லுங்க சார். இவரை தெரியுமா? என்ன சார் இது? அல்லாஹ்வை தெரியுமா, இயேசுவை தெரியுமான்னு கேட்கிற மாதிரி கேட்கறீங்க. இவர் என்னுடைய தெய்வம் மாதிரி. என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமே இவர்தான் சார். நான் அதை பத்தி கேட்கல. அவர் எங்க இருக்காரு? கல்கட்டாவில் இருக்காரு. போகும்போது சொல்லிட்டு போனாரு, நான் வரும்போது சொல்றேன்னு. 2 வருஷமாச்சு, அவரும் வரல, தகவலும் வரல. எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நாங்க வரோம். யோ, நீ எங்கேயா பணம் கொடுக்காம போற? கொஞ்சம் பொறுங்க, பணம் தானே, ஏற்பாடு பண்றேன். அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியலையே. ஐயா ஐயா ஐயா, அந்த போட்டோவில் இருக்கிறவர் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. தெரியுமா? தெரியுங்க. அவர் எங்க இருக்காரு சொல்லு. சாப்பிட்டேன்ற பில்லு 185 ரூபாய்ங்க, கொடுத்தீங்கன்னா சொல்றேன். அப்படியே நான் ஊருக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. சொல்லு. அவர் ஊட்டியில் இருக்கிறாரு, நான் பல தடவை பார்த்திருக்கிறேனுங்க. ஊட்டி இல்லையா? ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் கிட்டீங்க. என்ன சார்? இந்த வண்டியில கடத்தல் பண்றதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார், நாங்க நல்ல ஃபேமிலி சேர்ந்தவங்க. இந்த வண்டி தான், கொஞ்சம் நம்பர் பார்த்து சொல்லுங்க சார். ஐயா, பச்சை கலர் வண்டி. ஐய் டிரைவர் பையா, டிக்கி ஓபன் பண்றேன். சார், என் ஒய்ஃப் பிரெக்னன்ட் செக்கப்புக்காக டாக்டர்கிட்ட போயிருக்கேன் சார். முதல்ல நான் வண்டியை செக்அப் பண்றேன்,
அப்புறம் நீ போய் உன் பொண்டாட்டியை செக்அப் பண்ணு. ம்ஹும். ம். இங்கேயும் இல்ல, அங்கேயும் இல்ல, இங்க இருக்குதா? ஓ, ஒரிஜினலா? சார் நீங்க வீணா தயார் பண்றீங்களா? சார் பணம் வேணா வாங்கி சார், எங்களை போக விடுங்க சார். இந்தாங்க. இப்ப தெரியுதுல்ல, இந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கணும். ஏய் பட, என்னடா லுக்குற, பட பட. இவன் என்ன போலீஸ்காரனா பொறுக்கியா? என்னடா ராங் ரூட்ல வர? சார் கரெக்டான ரூட்ல தான் சார் வரேன். போலீஸ்காரனை எதிர்த்து பேசினாலே ஃபைன் கட்ட தெரியுமா? சார் குழந்தைக்கு வழி விடுங்க சார். ஓ, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி எனக்கு கட்டிட்டு போடா. என்கிட்ட பணம் இல்ல சார். பணம் இல்லைன்னா புள்ள என்ன? சார் சார் செயின் விடுங்க சார். ஒண்ணும் செய்ய மாட்டேன் சார். என் பொண்ணு காதுல இருக்கிற கவலை. ஏய், யாரா நீ? டேய், மரியாதையா இவங்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடு. சார், இவன் போலீஸ்காரன் பொய் சொல்லி பொதுமக்களை மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்கான். அது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை, நாங்க கவனிச்சுக்குவோம். நீங்க கவனிக்கிற வரைக்கும் நாங்க கைய கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ஒரு போன் பண்ணிருந்தா நாங்க வந்திருப்போம்ல. எதுக்கு? இவ வாங்கின பணத்துல பாதி பங்கு வாங்குறதுக்கா? ஏய், உங்கள மாதிரி சில அதிகாரிகள் வாங்குறதுனாலதான் தப்பு பண்றவங்க தைரியமா இருக்காங்க, தட்டி கேட்க வேண்டிய இவங்க பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இத பாரு, தப்பு செய்யறவங்களை தண்டிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. ஆனா கம்ப்ளைண்ட் பண்ண பயந்துகிட்டு இருக்கிற இந்த மாதிரி கோழைங்க இருக்கிற வரைக்கும் போலீஸ்காரன் என்ன செய்வான்? என்ன சொன்னீங்க? பொதுமக்கள் கோழையா இருக்காங்களா?
இந்த நாட்டில் நடக்கிற கொடுமைகளை பார்த்து பொதுமக்கள் கொதிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பொதுமக்களுடைய விழிப்புணர்ச்சியை பார்த்து அரசியல்வாதிகளே ஆடி போயிருக்காங்க. உங்களை மாதிரி அதிகாரிகள் தான் இன்னும் திருந்தாம இருக்கீங்க. கண்ணாடியை உடைச்சான், காரை உடைச்சான், ஆட்டோ உடைச்சான், அதை உடைச்சான், இதை உடைச்சான்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா நஷ்ட ஈட நாகதாய வாங்கி தரேன். நீங்க ஒண்ணும் வாங்கி தர வேணாம். இந்த நாட்டுல எவன் தப்பு பண்ணாலும் அராஜகம் பண்ணாலும் அதெல்லாம் கண்டும் காணாம போற மத்தியில இதெல்லாம் தைரியமா தட்டி கேட்கறதுக்கு ஒரு வந்திருக்காரன் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு தண்டியத்தனம் பண்ண வச்சுட்டீங்க. போங்க சார். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்ணாருன்னு சொல்லி இவரை நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம். போலீஸே, இந்த போக்கு நாங்க தான், வரத்தும் நாங்க தான். இவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போவோம் நீங்க நினைச்சா நீங்க ஸ்டேஷனுக்கு போக முடியாது. அப்படி சொல்லுங்க. வீட்லயும் மறியல் பண்ணுவோம், ரோட்லயும் மறியல் பண்ணுவோம். இவனுங்க எப்படி ஸ்டேஷனுக்கு போறாங்கன்னு பாத்துருவோம். இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போனா தான் நம்ம இங்க போக முடியும். சரி வண்டியில